இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உங்களுக்கு விரோதமாய் இருக்கிற காற்றுகளை ஆண்டவர் இன்றைக்கு அமர செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அந்த காற்றுக்காக நீங்கள் பயந்து இருக்கலாம். அந்த காற்று அடுத்த ஸ்டெப் உங்களை கொண்டு போக விடாமல் இருக்கிற இடத்திலே உங்களை தடையாய் வைத்திருக்கலாம். அந்த காற்று உங்களை பயப்படுத்தி கொண்டிருக்கலாம். அந்த காற்றின் நிமித்தமாய் உங்களுக்கு பெரிய சேதங்கள் உங்களுக்கு உண்டாயிருக்கலாம். ஆனா ஆண்டவர் இன்னைக்கு கிருபையாய் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அந்த காற்றை கர்த்தர் இன்றைக்கு அமர பண்ண போகிறார். இது ஆண்டவருடைய தீர்க்க தரிசனமான வார்த்தை. நான் நம்புகிறேன் இந்த மாதம் முடிகிறதற்குள்ளே நிறைய பேருடைய வாழ்க்கையிலே காற்று உங்களுக்கு அமர்ந்திருக்கிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். உங்கள் வேலை ஸ்தலத்திலே எழும்பி இருக்கிற அந்த காற்றுகளை கர்த்தர் அமர பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அந்த புயல்களை இன்றைக்கு கர்த்தர் இந்த செய்தி கொடுக்கப்பட்டிருக்கும் போதே அந்த புயல்களை அமர்த்துகிற தேவன் இன்றைக்கு தீர்க்க தரிசனமாய் மாற்றி சொல்லுகிறார். இல்லை, அவர்கள் படவில் ஏறின உடனே காற்று அமர்ந்தது. அந்த குடும்பத்திலே எழும்பி இருக்கிற அந்த காற்று ஒரு முடிவிற்கு வரும் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒருவேளை காற்று பலமா இருக்கலாம். இந்த காற்று அப்படின்னு சொன்னாலே வேதம் சொல்லுகிறது இது பிரச்சனைக்கு சம்பந்தப்பட்டது. விசேஷமாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களோட நிறைய பிரயாணத்தை ஆண்டவர் செஞ்சார். ஒரு பிரயாணம் கால்நடையாய் ஆண்டவர் பிரயாணம் பண்ணினார். அதற்கு பிறகு நிறைய வாகனங்களிலே அவர்கள் பிரயாணம் பண்ணினார்கள். ஆனா அதிகமான பிரயாணம் அவங்க எங்க செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா, ஆண்டவரும் தன்னுடைய சீடர்களும் இருக்கிற இடத்தை சுற்றி கடல் தளம் அதிகமா இருந்துச்சு. அதனால அந்த ஊர்ல இருந்து அடுத்த ஊருக்கு அவர்கள் போகிறதுக்கு போட்ல படகுல அவர்கள் பிரயாணம் பண்ணினார்கள். அப்போ இந்த பிரயாணத்துல அவர்கள் சந்தித்த அநேக இடங்களிலே சந்தித்த பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த காற்று என்கிற இந்த பிரச்சனையை சந்தித்தார்கள். இந்த காற்று பொதுவா பிரச்சனைகளை எல்லாம் நம்மவே கையாளுகிறது மாதிரி நிறைய பிரச்சனை இருக்கும். ஆனா இயற்கையின் மூலமாய் வருகிற பிரச்சனையை நம்மளால கையாள முடியாது. அப்ப ஆண்டவருடைய சீடர்கள் அன்றைக்கு சந்தித்த அதிகமான பிரச்சனை என்ன அப்படின்னா, அவர்களால் கையாள முடியாத பிரச்சனை, அவர்களால் சரி பண்ண முடியாத பிரச்சனை. அப்ப இந்த காற்று என்கிறது அவருடைய பணத்தினாலேயோ பலத்தினாலேயோ அவருடைய ஞானத்தினாலேயோ கண்ட்ரோல் பண்ண முடியாது, அவருடைய பொருட்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையை தான் அவர்கள் அடிக்கடி மேற்கொண்டார்கள். ஆனா எந்தெந்த இடத்திலெல்லாம் காற்று வந்ததோ அந்த காற்றுகளை ஆண்டவர் எப்படி மாத்தினார் அப்படின்னு சொன்னா, அமைதியாய் அந்த காற்றை அமர்த்துகிற தேவனாய் கர்த்தர் வெளிப்பட்டார். இன்றைக்கு இந்த பலிபீடத்திலிருந்து தீர்க்க தரிசனமாய் ஆண்டவர் பேசுகிறார். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. உங்களுக்கு விரோதமாய் எழும்பப்பட்டிருக்கிற இந்த காற்று வெகு சீக்கிரத்திலே அது அமர போகிறது. வெகு சீக்கிரத்திலே அமர போகிறது. இந்த காற்று உங்களுக்கு எந்த சேதத்தையும் கொண்டு வர போவது இல்லை. இந்த காற்று நன்மையாய் மாறப்போகிறது. எப்படி அந்த காற்று அப்போஸ்தலனாகிய பவுல் புறப்படும் போது அவர்களுக்கு எதிராக இருந்த காற்று தென்றலாய் மாறினதோ, அதே போல இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுக்கு விரோதமாய் இருக்கிற அந்த காற்றை கர்த்தர் தென்றலாய் மாற்றுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அந்த பிரச்சனையை தலைகீழாய் மாற்றுகிற தேவனுக்கு நல்ல கரங்களை தட்டி முழு பலத்தோடு ஆமென் என்று ஆமோதி. உங்களுடைய கணவனார் மூலமாய் ஏற்பட்ட அந்த காற்று இப்பொழுது அமர போகிறது. பிள்ளைகள் மூலமாய் ஏற்பட்டிருக்கிற அந்த காற்று பலமாய் இருக்கலாம். அந்த பிரச்சனையை கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நான் அமர பண்ணுவேன், அந்த யுத்தத்தை அமர பண்ணுவேன், சீறி நிற்கிற அந்த புயலை நான் அமர பண்ணுவேன். நஷ்டத்தை உண்டாக்கும் என்று நினைத்த ஹalleluya அந்த புயலை கர்த்தர் அமர பண்ணுகிற தெய்வம். நல்ல கரங்களை தட்டி முழு பலத்தோடு சொல்லிட்டே இருக்கலாம். இருதயத்திலே எழும்புகிற காற்றுகளை அமர்த்துகிற தேவன் ஹalleluya. அப்ப நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் வெகு சீக்கிரத்திலே எல்லா யுத்தங்களையும் ஆண்டவர் ஓய பண்ண போகிறார். சில காலம் மட்டும்தான் அந்த காற்று பலமா இருக்கும், சில நிமிடங்கள் மட்டும்தான் இருக்கும். அதற்கு பிறகு கண்டிப்பா ஒரு பெரிய சமாதானம் நதியை போல கடந்து வரும். ஹல்லேலூயா. எத்தனை புயல் இந்த ஊழியம் ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா எத்தனை தடைகள், எத்தனை காற்று அப்படியே அடிச்சுட்டே இருந்துச்சு. ஒரு காற்று முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னொரு காற்று, ஊழியத்தை கண்டினியூஸ் செய்ய முடியாதபடி எத்தனையோ காற்றுகள் அடிக்கப்பட்டது. ஆனா இப்போ ஆண்டவருடைய பெரிய தயவினால விரோதமாய் நின்ற காற்றுகளை எல்லாம் கர்த்தர் தென்றல்களாய் மாற்றுகிறார். ஒரு விசாலமாய் ஊழியம் செய்யக்கூடிய கிருபையை கர்த்தர் தருகிறார். பயமில்லாமல் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறதற்கு கர்த்தர் கிருபை பாராட்டுகிறார். இப்படி இந்த ஊழியத்தை நடத்தின தேவன் தான் இன்றைக்கு உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். உங்களுக்கு விரோதமாய் இருக்கிற காற்றுகள் முழுவதுமாய் நீக்கப்பட்டு இந்த பிரயாணத்தை நீங்கள் வெற்றியோடு தொடர போகிறீர்கள்.
இந்த வருஷம் உங்களுக்கு பிரயாணம் வெற்றியாய் தான் அமையும். இந்த வருஷம் உங்களுடைய புயலுக்கு கர்த்தர் ஒரு முற்றுப்புள்ளியை நிச்சயமாய் வைப்பார். இதுவரையிலும் அடித்துக் கொண்டிருந்த காற்று இந்த வருடம் கண்டிப்பாக நிச்சயமாக இதை விசுவாசிக்கிறவர்களுக்கு அப்படியே நடக்க போகிறது. கர்த்தருக்கு சித்தமான அடுத்த வாரமே நிறைய பேர் சாட்சி சொல்லுவீர்கள். இந்த காற்று அமர்ந்தது, எனக்கு விரோதமாய் நின்ற காற்றுகளை கர்த்தர் அமர பண்ணினார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த 14ஆம் அதிகாரத்திலே விசேஷமாக ஒரு 3 காரியங்கள் என்னுடைய இருதயத்தை ரொம்ப தொற்றுச்சு. அப்படின்னா இது ஒரு மிகப்பெரிய தேவையான ஒரு அதிகாரம் தான் இந்த 14வது அதிகாரம். அப்படின்னா தங்களுடைய மனசுல ஒன்று நினைக்கிறதை தவிர எண்ணங்களுக்கு எட்டாத, கேட்கிறதற்கு மேலாக எதிர்பார்ப்புக்கு மிஞ்சிய ஒரு அற்புதம் இந்த 14வது அதிகாரத்தில் நடக்குது. முதலாவதாக நம்பர் 1, நீங்கள் நினையாத ஒரு அற்புதத்தை ஆண்டவர் 14ஆம் அதிகாரத்தில் செய்கிறார். உங்களுக்கும் எனக்கும் ஒரு அற்புதம் நடக்க போகுது. என்ன அற்புதம் அப்படின்னா, நாம் நினைத்திராத ஒன்றை கர்த்தர் நமக்கு செய்ய போகிறார். ஆமென். கர்த்தர் உங்களுக்காக எனக்காக ஆயத்தம் பண்ணி இருக்கிறவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் வெகு சீக்கிரத்திலே உங்களுக்கு ஒன்று செய்ய போகிறார். அது என்ன செய்ய போறார்னா, நீங்க நினைக்காத ஒரு காரியத்தை கர்த்தர் செய்ய போறாரு. நீங்க நினைக்காத இடத்துல ஒரு இடம் உங்களுக்கு அமைய போகிறது. நீங்க நினைக்காத இடத்துல கர்த்தர் ஒரு வேலையை கர்த்தர் தரப்போகிறார். நீங்க நினைக்காத ஒரு குடும்பத்தோட கர்த்தர் உங்களை இணைக்க போறாரு. உங்க சிந்தைக்கு அப்பாற்பட்ட ஒரு அற்புதத்தை கர்த்தர் இந்த 14ஆம் அதிகாரத்தில் செய்தது போல நமக்கும் செய்கிறதற்கு ஆமென் என்று ஆமோதிக்கிறவர்களுக்கு அப்படியே நடக்கும். உங்க பிள்ளைகளை குறித்து உங்க நினைவில்லை பிரதர் சிஸ்டர், உங்க நினைவில்லை, உங்க நினைவுக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியத்தை உங்க பிள்ளையினுடைய வாழ்க்கையில ஆண்டவர் நிச்சயமா செய்ய போறாரு. இது கர்த்தருடைய வார்த்தை, நிச்சயமாய் நிறைவேறும். என்னுடைய எண்ணங்களுக்கு எட்டாத காரியத்தை கர்த்தர் செய்கிறார். நம்பர் 2, இரண்டாவது, இந்த அதிகாரத்தில் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, கேட்கிறதற்கு மேலாக ஆண்டவர் செய்கிறார். நம்முடைய ஆண்டவர் யார் அப்படின்னா, இந்த 14ஆம் அதிகாரத்தில் ஆண்டவருடைய பெரிய ஆசீர்வாதம் வருகிறது. கேட்கிறதற்கு மேலாக, அதான் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் செய்கிற கர்த்தர். நீங்க கேட்கறது கொஞ்சம் தான் கேட்பீங்க. சில காரியத்தை நீங்க கேட்டிருக்க கூட மாட்டீங்க. இல்ல, ஆண்டவர் கேட்டதா அல்ல, கேட்காததை. ஆண்டவரே, நான் இது கேட்கவே இல்லையே, இது எனக்கு நான் எப்ப இதை கேட்டேன், இதுக்காக ஜெபிக்கவே இல்லையே. நம்முடைய வாழ்க்கையில இப்ப பார்த்தாலும் நம்ம ஜெபிச்ச காரியம் மட்டும் ஆண்டவர் செய்யல, நம்ம ஜெபிக்காத நிறைய காரியத்தை கர்த்தர் செய்திருக்கிறார். அந்த ஆண்டவர் இந்த 14ஆம் அதிகாரத்தில் உங்களுக்கு கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன், இந்த மாசம் முடிகிறதுக்குள்ள நீங்க கேட்காத ஒரு 10 அற்புதமாவது உங்க வாழ்க்கையில கண்டிப்பாய் நடக்க போகிறது. உங்க பிள்ளைகளை குறித்து நீங்க கேட்காததையும் கர்த்தர் உங்களுக்கு தருவார். உங்க குடும்பத்தை குறித்து நீங்கள் கேட்காததை ஆண்டவர் தருவார். வேதம் சொல்லுகிறது, சாலோமோனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்னிடத்துல ஞானத்தை கேட்ட, ஆனா நான் உனக்கு கேளாத ஐஸ்வர்யத்தை உனக்கு தருவேன். நீ ஆயுசை கேட்டால் உனக்கு நான் தீர்க்க ஆயுசை தருவேன் என்று வாக்கு கொடுக்கிற கர்த்தர். நீங்க ஆண்டவரிடத்துல கேட்டது கொஞ்சம் தான், ஆனா ஆண்டவர் கொடுக்க போகிறது கேட்டதற்கு அதிகமாய். உங்க பிள்ளையை குறித்து நீங்க கேட்டதற்கும் அதிகமாய் கர்த்தர் தரப்போகிறார். அந்த பிசினஸ் குறித்து ஆண்டவர் கேட்டதற்கும் அதிகமாய் தரப்போகிறார். கேளாததையும் நமக்கு தருகிற கர்த்தர். அப்புறம் இந்த 14ஆம் அதிகாரத்தில் நீங்க வீட்டில் போய் அதை தியானிங்க. ஆண்டவர் செய்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, நம்முடைய எதிர்பார்ப்புக்கும் மிஞ்சினதை நமக்கு தருகிற ஒரு நல்ல தேவன். இந்த 14ஆம் அதிகாரத்தில் இருக்கிற 3வது ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, எதிர்பார்க்கிறதற்கு அதிகமாய் செய்கிறார். ஒரு எக்ஸ்பெக்டேஷன், ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. இது இப்படி நடந்தா நல்லா இருக்கும், இப்படி மாறினா நல்லா இருக்கும், இந்த காரியத்தை கர்த்தர் இப்படி செஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்னு எனக்கு ஒன்றும் பெரிய எதிர்பார்ப்பு இல்லை. இந்த சின்ன எதிர்பார்ப்பு தான். இந்த எதிர்பார்ப்பே எனக்கு கிடைச்சா போதும். ஆனா கர்த்தர் இந்த 14ஆம் அதிகாரத்தில் எதிர்பார்க்கிறதற்கு அதிகமாய் கர்த்தர் செய்தார். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது ஒரு காரியம், ஆனா ஆண்டவர் உங்களுக்கு மேலான காரியத்தை சுதந்திரிக்கும்படியாய் கர்த்தர் செய்ய போகிறார். நம்புறவங்க அத்தனை பேரும் இந்த 14ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் சொன்ன அந்த வார்த்தை, நான் நினையாத ஒரு காரியம், என் எண்ணங்களுக்கு எட்டாத ஒரு காரியம், நான் கேட்கிறதற்கு மேலான காரியம், என்னுடைய எதிர்பார்ப்புக்கு மிஞ்சின காரியத்தை கர்த்தர் எனக்கு செய்வார் என்று நம்புறவர்கள் கைகளை உயர்த்தி தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தி, ஆண்டவரே, நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்கிற கர்த்தர். ஆமென். காற்றை நாம் காண மாட்டோம், மழையை பார்க்க மாட்டோம். காற்றை நாம் காண மாட்டோம், மழையை பார்க்க மாட்டோம். வாய்க்கால்கள் நிரப்பப்படும்,
இன்று வாய்க்கால்கள் நிரப்பப்படும். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். பாடும் இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்திடுவார். நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்திடுவார். இயேசு அதிசயம் செய்திடுவார். இயேசு அதிசயம் செய்திடுவார். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும். ஆமென். ஹல்லேலூயா. இந்த 14ஆம் அதிகாரத்தில் காற்றை அமர்த்தின தேவன் ஆண்டவர் ஒரு 3 விதமான ஒரு சூழ்நிலையில ஒரு பெரிய வெற்றியை கர்த்தர் தருகிறார். அதை மட்டும் தியானிச்சு நம்ம முடிக்க போறோம். 14ஆம் அதிகாரத்தினுடைய 15வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தினுடைய 15வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். சாயங்காலம் ஆனபோது அவருடைய சீடர்கள் அவரிடத்திற்கு வந்து, இது வனாந்தரமான இடம், நேரமும் ஆயிற்று, ஜனங்கள் கிராமத்திற்கு போய் தங்கள் போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி அவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்றார்கள். அடுத்த இயேசு அவர்களை நோக்கி, அவர்கள் போக வேண்டியதில்லை, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் ஒரு பெரிய பிரசங்கத்தை இந்த இடத்துல முடிக்கிறார். ஜனங்கள் எல்லாரும் ஆறுதல் அடைகிறார்கள். ஜனங்கள் எல்லாரும் அப்படியே கவனமா உட்கார்ந்து கேட்கிறாங்க. ஆண்டவருடைய பிரசங்கத்தினால மிகவும் ஈர்ப்புண்டு அவங்க எல்லாருமே பசிய மறந்து தன்னுடைய வீட்டை மறந்து அப்படியே அந்த ஜெபத்திலேயே அப்படியே உட்கார்ந்துட்டாங்க. இப்போ ஆண்டவர் கூட்டத்தை முடிச்சிட்டு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இல்ல இவர்களை இப்படியே நம்ம அனுப்பி விட்டோம்னா இவங்க வழியில சோர்ந்து போயிடுவாங்க, அதனால இவர்களுக்கு ஏதாவது ஒன்றை கொடுக்கணும் அப்படின்னு ஆண்டவர் நினைக்கிறார். நான் இவங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய போறேன், இவங்களுக்கு ஒரு ஆகாரத்தை கொடுக்கணும், இவங்க போகும்போது வெறுமையாய் போவது இல்லை அப்படின்னு ஆண்டவர் அப்படி சொல்லும் போது இந்த சீடர்கள் அந்த இடத்திலே இருக்கிற 3 விதமான சூழ்நிலையை அவர்கள் சொல்லுகிறார்கள். இந்த அற்புதம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, இந்த அற்புதத்தை எப்படி இந்த இடத்துல நடத்த முடியும், அதெல்லாம் ரொம்ப கூடாத காரியம், இத்தனை பேருக்கு நம்ம எப்படி சாப்பாடை கொடுப்போம். அப்போ முதலாவதாக இங்கே இருக்கிற சூழ்நிலை என்ன சூழ்நிலை அப்படின்னா 15வது வசனம் சொல்லுகிறது, சாயங்காலம் ஆன போது. சாயங்காலமான போது, நீங்க அந்த வசனத்தை வாசிக்கும் போது, சாயங்காலம் ஆன போது அவருடைய சீடர்கள் அவரிடத்திற்கு வந்து, இது வனாந்தரமான இடம், நேரமும் ஆயிற்று, ஜனங்கள் கிராமங்களுக்கு போய் போஜனம் கொள்ளும்படி அவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்றார்கள். ஹல்லேலூயா. அப்போ நம்பர் 1 முதலாவதாக நான் என்ன தியானிக்கிறேன் அப்படின்னு சொன்னா, சாயங்காலம் ஆனபோது. சாயங்காலம் ஆனபோது, இந்த சாயங்காலம் அப்படின்றதுக்கு என்ன சூழ்நிலை அப்படின்னு சொன்னா, அப்படின்னா இனி டைம் இல்லை, நேரம் இல்லை, டைம் முடிஞ்சிருச்சு, இதுக்கு மேல நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒருவேளை இந்த காரியத்தை நீங்க காலையில சொல்லியிருந்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும், இல்ல மத்தியானம் சொல்லியிருந்தா கூட ஏதாவது ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்கலாம். ஆனா இப்போ இத்தனை ஜனங்களுக்கும் நம்ம கண்டிப்பா ஆகாரம் கொடுக்க முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னா, இது என்ன நேரம் அப்படின்னா, இது சாயங்காலம் ஆயிற்று, இது சாயங்காலம் ஆயிற்று, இன்னும் கொஞ்ச நேரத்துக்குள்ள இருட்டிரும், இன்னும் கொஞ்ச நேரத்துக்குள்ள இவங்க இந்த இடத்தை விட்டு போகல அப்படின்னு சொன்னா இவர்கள் வழியிலே சோர்ந்து போவார்கள், இவர்களால இந்த டிராவலை தொடர முடியாது. அதனால இப்போ இந்த அற்புதம் நடப்பதற்கு சாத்தியம் இல்லை. காரணம் என்ன அப்படின்னா, இது என்ன ஆச்சு அப்படின்னா, சாயங்காலம் ஆயிருச்சு, அந்த நேரம் முடிஞ்சிருச்சு, அந்த டைம் முடிஞ்சிருச்சு, காத்திருக்கிற நேரம் முடிஞ்சிருச்சு, இதுக்கு மேல நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் கர்த்தர் இந்த அற்புதத்தை முதல்ல எங்க செய்யறார் அப்படின்னா, சாயங்காலம் ஆன போது என்று சொன்ன அந்த வார்த்தையை கர்த்தர் மாற்றி ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு பெரிய அற்புதத்தை கர்த்தர் செய்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? நான் நினைக்கிறேன், யாருக்காக ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்றாருன்னு தெரியல. ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கிற நீங்க கூட இந்த அற்புதம் நடக்குமா அப்படின்ற ஒரு இடத்துல வரும்போது நீங்க சொல்லலாம், சாயங்காலமான போது
சாயங்காலமான போது அப்படின்னா டைம் முடிஞ்சிருச்சுங்க, டைம் பார் ஆயிருச்சு. இனி இனி இந்த இந்த நேரம் என்னுடைய வாழ்க்கையில காத்திருந்த நேரம் முடிஞ்சிருச்சு. நான் இதுவரையிலும் காத்திருந்தேன், இத்தனை வருடங்களாய் காத்திருந்தேன், இவ்வளவு மாதங்களாய் காத்திருந்தேன். ஆனா இப்போ ஒரு முடிவுக்கு வரணும். என்னன்னா இனி டைம் ஆயிருச்சு, இனி டைம் ஆயிருச்சு. இனி அந்த காரியம் நடக்குமா? இனி அந்த காரியத்தை செய்ய முடியுமா? இனி அந்த காரியத்தை செய்ய முடியாது. ஏன் அப்படின்னா நேரம் ஆயிருச்சு. இதுவே ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தா பரவாயில்ல, 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தா பரவாயில்ல, போன மாசம் கூட நடந்திருந்தா பரவாயில்ல. ஆனா இப்ப நான் நினைக்கிறேன், இனி அந்த நேரத்தை நான் தொலைச்சிட்டேன், அந்த காலம் என் பிள்ளைக்கு கடந்து போயிருச்சு, என் குடும்பத்தில் அந்த நேரம் முடிஞ்சு போயிருச்சு. ஆனால் கர்த்தர் இன்னைக்கு கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். அவருடைய அற்புதம் எங்க நடக்க போகுது அப்படின்னு சொன்னா, அந்த மனிதனால் முடியாத அந்த சாயங்காலத்தை கர்த்தர், அவருக்கு நேரம் ஒரு பொருட்டே அல்ல, காலங்களை அவர் தன்னுடைய கரத்திலேயே வைத்திருக்கிறார். நம்முடைய வயதை அவர் கரத்திலேயே வைத்திருக்கிறார். அதனால நீங்க சோர்ந்து போக வேண்டிய அவசியமே இல்லை. 80 வயதுல மோசையை கர்த்தர் மறுபடியும் அழைக்க முடியுமானால், மறுபடியும் அந்த அபிஷேகத்தை புதுப்பிக்க முடியுமானால், மறுபடியும் தன்னுடைய கையிலே இருக்கிற சாதாரணமான அந்த கோலை அற்புதத்தின் கோலாய் மாற்ற முடியுமானால், திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவனுடைய நாவை தொட்டு 20 லட்சம் பேருக்கு பயன்படுத்த முடியுமானால், கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். மனிதர்கள் முடிந்தது என்று சொன்ன அந்த நேரத்தை நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் கர்த்தர் ஒரு துவக்கமாய் மாற்ற போகிறதற்காய் நல்ல கரங்களை தட்டி, அவருடைய வேலை இன்னும் வரவில்லை, அவருடைய காலம் இன்னும் முடியவில்லை, அவருடைய நேரத்தை ஒருவர் முடிக்க பண்ண முடியாது. கர்த்தர் நினைத்தால் 24 மணி நேரத்திற்குள்ளே அதை ஆரம்பிக்கிறதற்கு கர்த்தர், ஹalleluya, அவர் வல்லவராயிருக்கிறார், அவர் வல்லவராயிருக்கிறார். ஆமென். அவர் அற்புதம் செய்வதற்கு காலம் ஒரு பொருட்டானதே அல்ல, காலம் ஒரு பொருட்டானதே அல்ல. எனக்கு டைம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு எந்த ஒரு தேவனுடைய பிள்ளையும் சொல்லவே முடியாது. 38 வருடமாய் வியாதியாய் இருந்த அந்த மனுஷனுக்கு மனசுல என்ன நினைச்சான் அப்படின்னா, என்னுடைய டைம் முடியல, எனக்கு இன்னும் ஆண்டவர் நிறைய டைமை கர்த்தர் வைத்திருக்கிறார். நான் இன்னைக்கு இந்த இடத்தை விட்டு போனேன்னா கூட இன்னும் ஒரு 20-25 வருஷம் நான் ஆண்டவருக்காக வாழுவேன், 25 வருஷம் நான் சாட்சியாய் நிற்பேன். இன்னைக்கு கர்த்தர் ஆரம்பிச்சா கூட இன்னும் 15 வருஷம் நான் ஆண்டவருக்காக வேலை செய்வேன். அதனால நான் விசுவாசிக்கிறேன் பிரதர், இந்த மாசம் முடிகிறதுக்குள்ள கர்த்தர் உங்களை எழுப்பிட்டாருன்னா கூட இனியும் கர்த்தருக்காக நீங்கள் பயன்படுவதற்கு நிறைய காலம். இன்னைக்கு உங்க குடும்பத்தை தூக்கி எடுத்தா கூட போதும். அதனால அவருடைய நேரம் இன்னும் முடியவே இல்லை. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, உங்க நேரம் இன்னும் முடியவே இல்லை. முழு பலத்தோடு எல்லாரும், ஆண்டவரே உங்க நேரத்தை யார் முடிக்க பண்ண முடியும்? கேளுங்க ஏசப்பாட்ட, ஆண்டவரே இன்றைக்கு கர்த்தர் ஊழியக்காரன் மூலமாய் பேசுகிற வார்த்தை உண்மையானதானால் சொல்லுங்க, உண்மையானதானால் எனக்கு இன்னைக்கு ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்யுங்க ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கையிலையும் நான் சொன்னா சாயங்காலம் ஆயிருச்சு, டைம் ஆயிருச்சு, இனி இது நடக்காது, இனி இது நடக்காது. என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில டைம் ஆயிருச்சு. ஆனா இந்த பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கும் போதே ஆண்டவரே அந்த அற்புதத்தை கர்த்தர் செய்யுங்கப்பா. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே அந்த அற்புதம் நடப்பதாகப்பா. ஹalleluya. உங்களுடைய வேலை ஆரம்பிக்கட்டும், உங்களுடைய வேலை ஆரம்பிக்கட்டும், வேலை ஆரம்பிக்கட்டும். ஹalleluya. 80வது வயதுல ஆண்டவர் நினைக்க முடியுமா? சகரியாவை குறித்து வேதம் சொல்லுகிறது, சகரியாவும் எலிசபெத்தும் என்ன ஆனாங்க அப்படின்னு சொன்னா, அவர்கள் வயது சென்றவர்களான போது, வயது சென்றவர்களான சகரியா ரொம்ப ஏஜ்டு பர்சன், நான் ரொம்ப டைம் ஆயிடுச்சு, வயசாயிருச்சு. ஆனா கரெக்டா அவருக்கு தான் வயசாயிருச்சு. அந்த நேரத்தில் யோவான் ஸ்நானகன ஆண்டவர் தராரு. ஆனா அந்த டைம் என்ன டைம் அப்படின்னா, ரொம்ப சரியான ஒரு நேரம், சரியான ஒரு நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு கரெக்டா முன்னோடியா யார் வரணும் அப்படின்னா, அவருக்கு வழியை ஆயத்தம் பண்ணுகிறதுக்கு ஒரு யோவான் ஸ்நானகன் தேவை. இவங்களுக்கு தான் ரொம்ப டைம் ஆயிடுச்சு. இனியே நம்ம காலங்களெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு ஒரு முடிவுக்கே வந்துட்டாங்க. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நான் உனக்கு ஒரு அற்புதத்தை நான் செய்வேன். யாரு எனக்கு ஒரு தெளிவா தெரியுது. இன்னைக்குள்ள வார்த்தையை நான் 100க்கு 100% நான் நம்புறேன். உங்களை ஆண்டவர் இன்னும் ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு நேரம், இன்னும் உனக்கு டைமை நான் வச்சிருக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை 10 வருஷம் பலப்படுத்துறான், 15 ஆண்டுகளை பலப்படுத்தினான். பாருங்க, எசேக்கியா அதான் கேட்கிறான், என்னுடைய ஆயுசு நாட்களை பெருக பண்ணும் ஆண்டவரே, எனக்கு நேரம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்றாங்க, ஆனா எனக்கு அப்படி விருப்பம் இல்லைன்னு சொல்லும்போது கர்த்தர் அவனுடைய ஆயுசு நாட்களிலே 15 வருடத்தை கூட்டி கொடுக்க முடியுமானால், கர்த்தர் உங்களுக்கு 15 வருஷத்துல எவ்வளவு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்யலாம். எவ்வளவு பெரிய காரியத்தை இதுவரையிலும் நீங்கள் பார்த்திராத ஒரு வருஷத்துல செய்ய முடியுமானால், கர்த்தர் இனி இருக்கிற காலம் முழுக்க உங்களுக்கு செஞ்சாலும் அது பெரிய மகிமையா இருக்கும். சொல்லுங்க, என்னே கர்த்தருக்கு நேரம் இன்னும் முடியவே இல்லை. உங்களை துவங்க பண்ணுவார். நீங்கள் துவங்குவீங்க பிரதர், சீக்கிரமா துவங்குவீங்க பிரதர்.
உங்க மனசு அப்படியே விட்டு போயிருச்சு. இனி டைம் இல்லைன்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்க. இனி நான் எழும்பி என்ன பிரயோஜனம் ஆண்டவரே, இனி நான் நின்று என்ன பிரயோஜனம் ஆண்டவரே, இவ்வளவு காலத்தை நான் தொலைச்சிட்டேனே, இவ்வளவு வயசை நான் தொலைச்சிட்டேனே, இனி எனக்கு நேரம் இல்லை, இனி என் பிள்ளைகளை உருவாக்குனா போதும், என் பிள்ளைங்க நல்லா வந்தா போதும். ஆனா கர்த்தர் யாரோ ஒருத்தருக்கு கரத்தை பிடிச்சு கர்த்தர் தெளிவா சொல்றாரு, இல்ல உனக்கு இன்னும் நேரத்தை கர்த்தர் ஆரம்பிக்க போகிறார். சாயங்காலம் மனிதனுடைய சிந்தையில இந்த டைம் முடிஞ்சிருச்சு. ஆனா ஆண்டவருக்கு இன்னும் நிறைய டைம். கர்த்தருடைய காலங்கள், நம்முடைய காலங்கள் கர்த்தருடைய கரத்திலே இருக்கிறது. காலங்கள் கர்த்தருடைய கரத்திலேயே இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆனா இந்த அற்புதத்தை ஆண்டவர் செய்யும் போது, ஜனங்களுக்கெல்லாம் ஆகாரம் புசிக்கும் போது, அங்க இருக்கிற ஜனங்கள் சொல்லுகிறது என்ன அப்படின்னா, எங்களால என்ன பண்ண முடியும்னு தான் கேட்கிறாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இல்ல இல்ல உங்களை கொண்டு நான் செய்வேன் என்று சொல்கிறார். உங்களிடத்துல என்ன இருக்குது? இவங்க சொல்றாங்க கடையில போய் வாங்கலாமா, கடையில போய் வாங்கினா எத்தனை கடையில வாங்க முடியும் அப்படின்னு கேட்கிறாங்க. இன்னும் என்ன பண்ணினாலும் அதை செய்ய முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இல்லை இல்லை உன்னை கொண்டே நான் செய்வேன். நம்மளை கொண்டே கர்த்தர் செய்வார். நீங்க பயந்து கொண்டிருக்கிற காரியத்தை ஆண்டவர் உங்களை கொண்டு செய்வார். பெரிய காரியத்தை ஆண்டவர் உங்களை கொண்டு செய்வார். அவரால் பண்ண முடியும். ஆனா அவர் யாரை கொண்டு பண்ணணும்னு நினைக்கிறாருன்னா, உங்களையும் என்னையும் கொண்டுதான் கர்த்தர் செய்ய விரும்புகிறார். ஏன் இந்த காரியம் தாமதமாகுது, ஏன் இந்த காரியம் தடையாகுதுன்னா, அவர் நேரடியா செய்யணும்னா என்னைக்கோ செஞ்சுட்டு போயிருப்பாரு. ஆனா கர்த்தர் உங்களை உருவாக்கி உங்கள் நிமித்தமா அதை செய்யணும்னு நினைக்கிற அந்த ஒரு காரணத்திற்காக தான் இந்த காரியம் தடையாய் போகிறது என்று நம்புறவங்க கரங்களை மேல தட்டி ஆமென், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர். நீங்க மறந்துடவே கூடாது. சொல்லுங்க, சாயங்காலமான போது அவருடைய சீடர்கள் அவரிடத்தில் வந்து, டைம் முடிஞ்ச உடனே அவரிடத்தில் வந்து. ஸோ நம்பர் 2, ரெண்டாவதாக அதே வசனத்தில் நம்ம வாசிக்கும் போது, மத்தேயு 14ஆம் அதிகாரத்தினுடைய 15வது வசனம், சாயங்காலமான போது அவருடைய சீடர்கள் அவரிடத்திற்கு வந்து, இது வனாந்தரமான இடம், இது வனாந்தரமான இடம். நல்லா கவனிச்சுங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே. இரண்டாவது, இந்த இடத்திலே அற்புதம் நடப்பதற்கு, அத்தனை ஜனங்களையும் போஷிப்பதற்கு சீடர்களிடத்தில் இருக்கிற இரண்டாவது ஒரு பெரிய நெகட்டிவ் என்ன அப்படின்னு சொன்னா, அவங்க சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் என்ன இல்லை, ஃபர்ஸ்ட் எது சரியில்லை? சத்தமா சொல்லுங்க எல்லாருமே. ஆமா, நிறைய பேர் ஜோசியருடைய கையில கொண்டு கையை கொடுப்பாங்க. கொடுத்த உடனே அவர் என்ன சொல்ல தெரியுமா, இது உங்களுக்கு நேரம் சரியில்லைன்னு. உடனே நிறைய பேர் அப்செட் ஆயிடுவாங்க. ஐயோ நேரம் சரியில்லையா, எனக்கு நேரம் சரியில்லையா. ஒரு குடும்பத்தில் சமீபத்தில் ஆண்டவர் அறியாதவர்கள், ரசிக்கப்படாதவர்கள், கணவன் மனைவி 2 பேரும் பிரிஞ்சிருக்கிறாங்க. அப்போ ஏன் பிரிஞ்சிருக்கிறீங்க, நீங்க ஒன்னா வாழ வேண்டியதானே அப்படின்னு கேட்டால், சண்டை இல்லைன்றாங்க. சண்டை இல்லை, வாக்குவாதம் இல்லை, மனைவி இடத்துல பேசிட்டு இருக்காங்க. ஆனா 2 பேரும் பிரிஞ்சிருக்கிறாங்க. எதுக்கு பிரிஞ்சிருக்கிறீங்கன்னா, ஒரு ஜோசியர் சொன்னாராமா, 6 மாசத்துக்கு நீங்க 2 பேரும் ஒன்னா இருந்தா உன் புருஷன் செத்துருவான்னாராம். அதனால 6 மாசம் பயந்து போய் அந்த மனைவி போய் அவங்க அம்மா வீட்டில் இருக்கிறாங்க. அப்போ எப்படியெல்லாம் நம்புறாங்க பாருங்க. கேட்டா என்ன சொல்லுவாங்கன்னா, டைம் சரியில்லைங்க, எனக்கு 16 வயசு டைம் சரியில்லைங்க, 30 வயசுலேருந்து இந்த வயசு வரைக்கும் டைம் சரியில்லை, இந்த வயசில் பொண்ணு பார்த்தா நடக்காது, இந்த வயசில் கல்யாணம் பண்ணக்கூடாது, இந்த வயசில் அமைதியாக தான் இருக்கணும். நிறைய பேர் இதை சொல்லிட்டே இருக்காங்க. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய கையிலே நேரம் காலம் என்று ஒன்றுமே இல்லை. அவருடைய பார்வையில் எல்லா நேரமும் நல்ல நேரம். நமக்கு எப்பவுமே சரியான டைம். நம்முடைய வாழ்க்கையிலே எதிர்மறையான டைம்னு ஒரு டைமும் இல்லை. சத்தமாக வரமாட்டேங்குதே. கெட்ட காலம்னு ஒரு காலமும் இல்லை. பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, கெட்ட காலம்னு ஒரு காலமும் இல்லை. ஆமாம், நிறைய பேர் சொல்லுவாங்க, இல்லை பாஸ்டர் 2026 எனக்கு கொஞ்சம் நல்ல காலம் இல்லை போல தெரியுது, ஏன்னா ஃபர்ஸ்ட் மாதமே ஆக்சிடென்ட், ஃபர்ஸ்ட் மாதமே பணம் காணாமல் போயிடுச்சு அப்படின்லாம் சொல்லுவாங்க. இல்லை, அதுவும் ஆண்டவருடைய அழைப்பில் ஒரு பகுதி. உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆனது கர்த்தருடைய அழைப்பில் ஒரு பகுதி. உங்கள் கையை விட்டு அந்த பணம் போனது ஆண்டவருடைய அழைப்பில் ஒரு பகுதி. ஆமோதிக்கிறீங்களா? ஆமேன். எல்லாம் ஒரு சாப்பாட்டில் எல்லா டேஸ்ட்டும் இருக்கிறது மாதிரி நம்முடைய லைஃப்பில் எல்லாவும் இருக்கும். ஆனால் எல்லா நடுவிலையும் கர்த்தர் நம்மை பயனுள்ள ஒரு பாத்திரமாய், ஒரு வாசனை கொடுக்கிற ஒரு பிள்ளைகளாய் கர்த்தர் மாற்றுகிறதற்கு வல்லவராய் இருக்கிறார். அதனால யாராவது இந்த சத்தத்தை கேட்குறவங்க ஆக்சிடென்ட் ஆகி வீட்டில் உட்கார்ந்துருந்தா எனக்கு இது கெட்ட காலம் அப்படின்னு நினைக்காதீங்க. நஷ்டமாகி வீட்டில் உட்கார்ந்தா இது கெட்ட காலம்னு நினைக்காதீங்க. இது ஆண்டவர் உங்களுடைய அழைப்பில் ஒரு டைம் போயிட்டு இருக்குது. இந்த டைம் முடிஞ்சதற்கு பிறகு இதற்கான பெரிய ஒரு வெற்றியையும் கர்த்தர் தருவார். ஆமென். ஒரு நன்மையை ஆண்டவர் தருவார். உங்க பிள்ளைக்கு இது டைம் சரியில்லைன்னு சொல்ல வேண்டாம். கர்த்தர் நல்ல டைமை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். ஃபர்ஸ்ட் முதலாவதாக இது சாயங்காலமான போது. அடுத்ததாக இந்த சீடர்கள் அவருடைய சீடர்கள் அவரிடத்திலே இது வனாந்தரமான இடம். இது என்ன இடமாமா?
வனாந்தரமான இடம். அப்போ அவர்களுக்கு என்ன பயம் வருது அப்படின்னு சொன்னா, இந்த இடம் சரியில்லை ஆண்டவரே, இந்த இடம் சரியில்லை. நீங்க வந்து இத்தனை பேருக்கு சாப்பாடு கொடுக்க சொல்றீங்க, இந்த இடத்துல நம்ம எப்படி சாப்பாடு கொடுக்க முடியும்? இதே வந்து ஒரு சிட்டியா இருந்தா சாப்பாடு கொடுத்துருக்கலாம், அவங்க பக்கத்துல வாங்கி கொடுத்துருவோம். இது வனாந்தரமான இடம். இந்த இடத்துல ஜனங்களை உட்கார வைக்க இதுல லைட் பெருசா இல்ல, வெளிச்சம் கிடைக்காது, ஜனங்களை சாப்பிட வைக்க முடியாது, சாப்பாடை இங்க வாங்கி கொண்டு வர முடியாது, பக்கத்துல எந்த கடையும் இந்த இடத்துல இல்ல. இந்த இடம் வனாந்தரமான ஒரு இடம். அப்போ ஆண்டவர் அந்த இடத்துல எந்த இடத்துல தன்னுடைய அற்புதத்தை செய்தார் என்றால், வனாந்தரமான அந்த இடத்துல கர்த்தர் அற்புதம் செய்கிறதற்கு வல்லவராய் இருந்தார். ஹல்லேலூயா. நம்ம நிறைய பேர் வந்து கண்ணை மூடிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க, தீர்க்க தரிசனம் கூட சொல்லுவாங்க, இந்த இடம் உனக்கு கேட்கல, இந்த இடம் உனக்கு சரியில்லை, அந்த இடத்துல இருக்கிற சூழ்நிலையோ இல்லை அந்த இடத்துல இருக்கிற ஜனங்களுடைய இது சரியில்லை, அந்த பழக்க வழக்கம் சரியில்லை அப்படின்னா அந்த இடத்த விட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதை குறித்து நான் வந்து ஒன்றும் சொல்லலை. ஆனால் அதே நேரத்தில் இந்த இடத்துல கட்டு இருக்குது, இந்த இடத்துல சாபம் இருக்குது, இந்த இடத்துல பிசாசு இருக்குது, இந்த இடத்துல செய்வனை வச்சிருக்கிறாங்க, ஆனால் அதனால அந்த இடம் வேண்டாம் அப்படின்னு யார் சொன்னாலும் நீங்கள் நம்ப வேண்டியது இல்லை. நீங்கள் போய் நிற்கும் போது அது பாழான இடமா இருந்தாலும் அந்த இடம் பயிர் நிலமாய் மாற்றப்படும், அந்த இடம் நல்ல இடமா மாற்றப்படும். அந்த இடத்துல இருக்கிற சாவை கர்த்தர் மாற்றுவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். உங்களை கர்த்தர் எந்த இடத்துல கொண்டு போறாரோ அந்த இடத்துல உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் உலகத்திலே இருக்கிற மனுஷனுக்கு வந்து இடம் ஒரு பெரிய விஷயமா தெரியும். அந்த லொகேஷன் கரெக்டா வேணும், அந்த லொகேஷன் நல்லா இருந்தால் தான் நல்லா நடக்கும். ஆனா ஆண்டவர் வந்து உதிக்கிறவனுடைய வெளிச்சத்தினிடத்திற்கு ராஜாக்கள் ஜனங்கள் நடந்து வருவார்கள். நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் நீங்கள் பிரகாசிக்கிறவர்களாய் இருப்பீர்களே, ஆனால் உங்கள் வெளிச்சம் சகல ஜனங்களையும் போய் சேரும். வெளிச்சத்தை கண்ட்ரோல் பண்ணுவதற்கு ஒரு மனுஷனாலும் முடியாது, வெளிச்சத்தை யாரும் அடக்கி வைக்க முடியாது, வெளிச்சம் இந்த இடத்திற்கு மட்டும்தான் படும் என்று சொல்ல முடியாது. நீங்கள் வெளிச்சமாய் இருப்பீர்களே ஆனால் கண்ணு கெட்டாத தூரத்தில் நீங்கள் பிரகாசிப்பீர்கள். ஹல்லேலூயா. அப்போ தேவன் அற்புதம் செய்வதற்கு, தேவன் நம்மை நடத்துவதற்கு எது வந்து நமக்கு வந்து தடை இல்லை அப்படின்னு சொன்னா, இடம் ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஹல்லேலூயா. எந்த இடத்துலையும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ஒரு சின்ன இடமா இருக்கலாம், அந்த இடத்துல ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். நீங்க வந்து நிறைய பேருக்கு ரொம்ப ஃபேமஸான ஒன்று தெரியும். இந்த திருநெல்வேலி அப்படின்னு சொன்னாலே நமக்கு நிறைய பேருக்கு உடனே என்ன ஞாபகம் வரும் அப்படின்னு சொன்னா, இந்த இருட்டுக்கடை அல்வா அப்படின்னு சொல்லி ஒரு ஃபேமஸான ஒன்று இருக்கும் பாருங்களேன். அப்போ அந்த கடை வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில், இன்னைக்கு வந்து நிறைய அந்த பிள்ளைங்க அடுத்த ஜெனரேஷன் வந்தனால நிறைய சேஞ்ச் இருக்குது. ஆனால் பல ஆண்டுகளுக்கு முன்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கடை வந்து குறிப்பிட்ட நேரத்தில் நைட்டு ஓப்பன் ஆகும், அவ்வளோதான். அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள அந்த பிஸ்னஸ் முடிஞ்சிடும். அந்த கடையில் வந்து லைனாக ஆட்கள் நிற்பாங்க. அதுவும் அந்த தீபாவளி டைம் எல்லாம் பார்த்தீங்கன்னா டோக்கன் போட்டு அப்படி லைனாக நிற்பாங்க. ஆனால் அந்த கடை வந்து ஆரம்பிக்கப்பட்டது, அது இருக்கிற லொக்கேஷன், அந்த கடையினுடைய அட்மாஸ்பியர், இது எல்லாத்தையும் அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க பார்த்துருப்பீங்க. பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த கடையில் இவ்வளோ ஃபேமஸா அப்படின்னு நினைப்பீங்க. சில பரோட்டா கடை இருக்கும் பாருங்களேன், அந்த பரோட்டா கடையில் நம்ம போய் நிற்கவே முடியாது. ஆனால் அந்த கடையில் உள்ள பரோட்டா எப்படி இருக்கும்? ஸோ ரொம்ப நல்லா இருக்கும். அதனால இப்போ ஆன்லைன் வந்ததுனால அழகாக ஆர்டர் பண்ணி எல்லாரும் வாங்கிடுவாங்க. அப்போ அந்த இடம் வந்து வித்தியாசமாக இருக்கும், ஆனால் அங்கே கொடுக்கப்படுகிற பொருள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கிறதுனால எங்கே இருந்தாலும் அந்த ஜனங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து குவிஞ்சிடுறாங்க. யாரோ ஒருத்தர் வந்து எனக்கு இடம் சரியில்லை, எனக்கு இடம் சரியில்லை, எனக்கு இந்த ஊர் சரியில்லை, எனக்கு இந்த கிராமம் சரியில்லை, நான் குடியிருக்கிற இந்த ஜனங்கள் இந்த சூழ்நிலை எனக்கு சரியில்லை, நான் இந்த இடத்த விட்டு போயிடணும், நான் இந்த இடத்த விட்டு மாறிடணும், இங்கேருந்து அடுத்த இடத்துக்கு போனால் தான் நான் நல்லா இருப்பேன் அப்படின்ற அந்த மைண்ட் செட் உங்களுக்கு வேண்டவே வேண்டாம். அதே இடத்திலேயே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவர். எந்த இடத்துல நீங்க ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்கிறீங்களோ அதே இடத்துல உங்கள் தலையை உயர பண்ணுகிற ஒரு தேவன் இருக்கிறார். எந்த ஊர்ல யோசேப்பை அரெஸ்ட் பண்ணாங்களோ, எந்த ஊர்ல அவனை சிறையில போட்டாங்களோ, எந்த ஊர்ல அவன் ஒரு தவறு செய்தவன் என்று குற்றம் சாட்டினார்களோ, அதே எகிப்தில கர்த்தர் பார்வோனுக்கு, ஆமென், பார்வோனுக்கு தகப்பனாய் கர்த்தர் மாற்ற முடியும். ஆனால் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், அந்த இடத்திலேயே உங்களை ஆசீர்வதிச்சுட்டு தான் அடுத்த இடத்துக்கு கர்த்தர் கொண்டு போவாரு. அந்த இடத்திலிருந்து நீங்க சாட்சியா தான் வெளியே போகணும். அந்த இடத்திலிருந்து கர்த்தர் பெருக பண்ணி எடுத்துக்கொண்டு கடந்து போவார். உங்களை சுற்றிலும் ஒரு பெருக்கத்தை கர்த்தர் தருவார். ஆனால் அந்த இடத்திலே திரும்பி வரும்போது நீங்கள் தலை நிமிர்ந்து வருவீர்கள். கர்த்தருக்கு இடம் ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம்.
ஆமென். இந்த ஊழியக்காரர்களுக்கான ஜெபம் நடக்கும்போது அதில் நிறைய ஊழியக்காரங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஐயோ நாங்கள் இருக்கிற இடத்துல சர்ச் வளராது, நாங்கள் இருக்கிற இடம் ரொம்ப மோசமான இடம், நாங்கள் இருக்கிற இடத்துல பெரிய திருச்சபையை பண்ண முடியாது, சிட்டி மாதிரி இருந்தால் பரவாயில்ல, சிட்டியில் ஊழியம் ரொம்ப நல்லா வளரும், ஆனால் கிராமத்தில் யார் இந்த ஊழியத்தை வளர்த்த முடியும், கிராமத்தோட ஜனங்களால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு நிறைய பேருக்கு அந்த தாட் இருக்கும். ஆனால் வேதம் சொல்லுது, யோவான் எங்கே இருந்தாராமா? வனாந்தரத்தில் இருந்தார். எங்கே இருந்தார்? வனாந்தரத்தில். ஆனால் அந்த வனாந்தரத்தில் இருந்த அந்த யோவான் ஸ்நானகனை தேடி அவர் பிரசங்கம் பண்றார். விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்திற்கு தப்புவித்துக் கொள்ள உங்களுக்கு வழிகாட்டினவன் யார் அப்படின்னா, நல்ல கனி கூடாத மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும் அப்படின்னு பிரசங்கம் பண்றாரு. அதை நான் அடிக்கடி சொல்லுவேன், அவருடைய பிரசங்கம் நம்ம நினைக்கிறது மாதிரி ரொம்ப சாஃப்டான பிரசங்கம் இல்லை. அவ்வளோதான். இது நம்மளை மாதிரி பென்ஸ் பாஸ்டர் மாதிரி ரொம்ப சாஃப்டா அப்படியே சரி பரவாயில்ல நல்லா இருங்க அப்படின்னு சொல்லாம அவர் எடுத்த உடனே பிரசங்கம் எப்படி பண்ணாருன்னா, என்ன விரியன் பாம்பு குட்டிகளே அப்படின்னு திட்டுறாரு. யாரை திட்டுறாரு அப்படின்னா, முன்னாடி நிற்கிற கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறவங்க அத்தனை பேர் ரொம்ப படித்தவங்க, பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் தான் அவர்கிட்ட போறாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுத்திருக்காரு அவர்கிட்ட, அவ்வளோ பெரிய ஆளு. ஆனா அவருடைய பிரசங்கம் நம்ம நினைக்கிறது மாதிரி சாஃப்டான பிரசங்கம் இல்லை. அதே மாதிரி அவர் இருக்கிற இடம் எங்க தெரியுமா? சிட்டியில் ஒரு பெரிய ஏசி ஹாலுக்குள்ள உட்கார்ந்துட்டு அப்படியே போனாலே குளுகுளுன்ற இடம் கிடையாது. எங்க உட்கார்ந்துருக்கிறாரு? அவர் உட்கார்ந்து இருக்கிற இடம் வனாந்தரம். அவர் உட்கார்ந்துட்டு இருக்கிற இடம் வனாந்தரம். அவர் பேசுகிற செய்தி ஒரு தீவிரமான செய்தி, ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு செய்தி. அதே மாதிரி அவர் போட்டிருக்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, அன்னைக்கு இருக்கிறதுல ரொம்ப காஸ்ட்லியான கோட் ஷூட்டை போட்டுட்டு உட்கார்ந்துட்டு அப்படியே ஷூ எல்லாம் போட்டுட்டு அழகா அப்படியெல்லாம் உட்காரல. எப்படின்னா ஒட்டக மயிர் அந்த தோலினால கூட அணிஞ்சிருந்தாராமா. அப்புறம் அவர் 5 ஸ்டார் ஹோட்டல்ல தாங்க சாப்பிடுவாரு அப்படின்னு கிடையாது. வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும் தான் அவருடைய உணவு. அப்போ யோவான் ஸ்நானகன் இருந்த இடம் சரியில்லை. அவர் பண்ணின பிரசங்கம் ஒரு பெரிய அட்ராக்ஷனான பிரசங்கம் இல்லை. அவர் உடுத்தி இருந்த உடை எல்லாருக்கும் அட்ராக்ஷனான ஒரு உடை அல்ல. அவர் சாப்பிட்ட சாப்பாடு கூட எல்லாருக்கும் பிடிச்ச சாப்பாடு அல்ல. ஆனா ஜனங்கள் வந்து குவிஞ்சு 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 போனாங்க. எல்லாரும் தேடி தேடி போனாங்க. பெரிய பெரிய அந்த மிலிட்டரியில் இருக்கிறவங்க எல்லாம் போய் நாங்க என்ன பண்ணணும்னு கேட்டாங்க. போலீஸ் அந்த இதுல இருக்கிறவங்க போய் கேட்டாங்க நாங்க என்ன பண்ணணும். சோ ஒவ்வொருத்தருக்கும் ஆலோசனை சொல்றாரு. அப்போ உதிக்கிற வெளிச்சத்தினிடத்திற்கு ராஜாக்கள் ஜனங்கள் நடந்து வருவார்கள். உங்க இடத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர். நீங்க ஒரு சந்துக்குள்ள இருந்தா கூட அங்க கர்த்தர் உங்களை பயன்படுத்த முடியும். நீங்க இருக்கிற தெருவில் கர்த்தர் உங்களை பயன்படுத்த முடியும். ஆமென், ஹalleluya. எல்லாரும் கழிச்சு போட்டதை உங்களுக்கு தரலாம். அண்ணன் தம்பி எல்லாரும் கழிச்சு போட்டதை உங்களுக்கு கொடுத்தாங்களா, நீங்க கவலையே படாதீங்க. அவங்க தூரத்துல ஒதுக்கி போட்டதை ஆகாது என்று தள்ளின கல்லை மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றுவதற்கு கர்த்தர் வல்லவர். கழிச்சு போட்டதே கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமா மாற்றுவாரு. நல்ல கரங்களை தட்டி நம்புறவங்க முழு பலத்தோடு thank you Jesus, thank you Jesus, அது போதும் என்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு கர்த்தர் வல்லவர். உங்களை சுற்றி இருக்கிற நிறைய பேர் பெஸ்ட்டை எடுத்துட்டு நல்லதை எடுத்துட்டு உங்களுக்கு ஒன்றுக்கும் ஆகாததை உங்களுக்கு ரொம்ப குறைவானதை கொடுக்கும்போது நீங்க கவலையே படாதீங்க. ஆண்டவர் உங்க கூட இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க உங்களுக்கு கழிச்சு போட்டதை கொடுப்பாங்க. ஆனா அவர்களை விட பெருசா கர்த்தர் உங்களை வளர பண்ணுவார். இது சத்தியம், இது கர்த்தருடைய வார்த்தை, இது நிறைய பேருக்கு தீர்க்க தரிசனமான வார்த்தை. ஆமென். அவர்களை மாதிரி நமக்கு கிடைக்காட்டாலும் பரவாயில்ல, என்னை ஆசீர்வதிக்கிறவர். அப்போ இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய அற்புதம் நடக்கிறது. அந்த அற்புதத்திற்கு முதலாவதாக அவர்கள் சொல்கிறார்கள், என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, டைம் முடிஞ்சிருச்சு, சாயங்காலமான போது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இல்ல நான் காலத்திற்கு அப்பாற்பட்ட தேவன், கர்த்தரை செய்து முடிக்கிறதுக்கு வல்லவராக இருக்கிறார். அவருக்கு டைம் முடியல. இன்னைக்கு யாரோ ஒருத்தருக்கு தீர்க்க தரிசனமா தான் கர்த்தர் பேசி இருக்கிறாரு. உன்னை கடைசி நாளில் நான் எழுப்புவேன். 80 வயசுல கர்த்தர் சந்திக்கிற தேவன், 80 வயசுல கர்த்தர் சந்திக்கிறாரானாலும் அவன் கையில பொறுப்பை கொடுக்கிற கர்த்தர். இந்த டைம் வரும், இந்த வருஷமே அந்த நேரம் வரும். ஹalleluya. நம்பர் 2, இரண்டாவதாக வேதம் சொல்கிறது, இது வனாந்தரமான இடம். எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் கர்த்தருடைய கரத்தினால் ஆகும். அப்படி ஒரு ஜெபத்தை பண்ணிட்டு அடுத்த பாயிண்ட்ஸ் நான் பேச விரும்புறேன். எல்லாரையும் கர்த்தர் இந்த வருஷம் உங்க இடத்தை கர்த்தர் பிளஸ் பண்ண போறாரு. அவர் அந்த இடத்துல காலடி எடுத்து வைக்க போறாரு. அந்த இடத்துல ஒரு மகிமையான ஒரு மாற்றத்தை கர்த்தர் தர போறாரு.
கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் அந்த திருச்சபை இருக்கிறது. இன்றைக்கும் அந்த திருச்சபையில் நிறைய பேர் வந்து கலந்து கொள்கிறார்கள். நான் வந்து வேதாகம கல்லூரி படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு பாஸ்டர் வந்து ரொம்ப கஷ்டப்படுற ஒரு மனுஷன். அப்போ அவர் கஷ்டப்பட்டுட்டே இருக்கிறார். அவர் வந்து ஒரு இடத்த வாங்குறதுக்கு பிரயாசப்படுறாரு. ரொம்ப அவருக்கு பிடிச்சிருச்சு அந்த இடம், நல்ல இடம், ஒரு வாய்ப்பாக கம்மியாக கிடைக்குது. அப்போ வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, சரி நம்மளா போய் வாங்காம ஒருத்தரை கூட்டிட்டு போய் ஜோம் பண்ணிட்டு அந்த இடத்த வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாரு. கூட்டிட்டு போன உடனே அவர் அந்த இடத்துல போய் உட்கார்ந்து கண்ணை மூடி ஜோம் பண்றாரு. ஜோம் பண்ணி முடிச்ச உடனே அந்த ஊழியக்காரர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, எப்பா இந்த இடம் இருட்டா இருக்கேப்பா, ஒரே இருட்டா இருக்கேப்பா, இது நடந்த சம்பவத்தை சொல்றேன், இந்த இடம் ஒரே இருட்டா இருக்கேப்பா அப்படின்னு அவர் சொல்றாரு. சொல்லிட்டு வந்துட்டார். இவருக்கு ஒரே தடுமாற்றம். ஐயோ பாஸ்டர் ஜோம் பண்ணி முடிச்ச உடனே இந்த இடம் இருட்டா இருக்குன்னாரு, என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஊழியக்காரரை கேட்கிறாரு. இந்த மாதிரி நான் ஜோம் பண்ண கூட்டு போனேன், அந்த பாஸ்டர் கண்ணை மூடிட்டு இந்த இடம் இருட்டா இருக்குது, இது என்ன பண்றது அப்படின்னு கேட்ட உடனே அவர் சொன்னாரு, ஏன்பா கண்ணை மூடி ஜோம் பண்ணா அப்புறம் இருட்டா தெரியாம வெளிச்சமாவா தெரியும்? அவர் நல்லா கண்ணை மூடி ஜோம் பண்ணியிருப்பாரு, அதனால அவருக்கு என்னவா தெரியுது? இருட்டா தெரியுது. கர்த்தர் உனக்கு ரொம்ப லெகுவா வாக்கியம் பண்ணியிருக்கிறார். போய் அந்த காரியத்தை செய், நீ பாட்டுக்கு தொடங்கு. இருட்ட வெளிச்சமாக்குற கர்த்தர் உங்களுக்குள்ள இருக்கிறாரு. நீ போய் நின்னாலே அந்த இடம் வெளிச்சமா மாறும். அவர் சாவ ஆசீர்வாதமா மாற்றுகிறவர். பானையில சாவு இருக்குது, வெட்டி போட்ட உடனே அது அவ்வளவு ஆரோக்கியமா மாறுது. அவருக்கு என்ன பெரிய விஷயம்? நீ போ, கர்த்தருடைய பிள்ளை நீ அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு விசுவாசம் வந்து உடனே அந்த காரியத்தை வாங்கி 3 வருஷத்துக்குள்ள அதை திருச்சபை கட்டி இன்னைக்கும் கணபதியில பாத்தீங்கன்னா அந்த சர்ச்சு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தேவாலயமாய் நின்று கொண்டிருக்கிறது. அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளே, இடம் கர்த்தருக்கு பெரிய பொருட்டு. சத்தமா சொல்லுங்க, இடம் ஒரு பெரிய பொருட்டு அல்ல. நான் இந்த இடத்துல தான் பிறந்தேன், இங்க இருந்து எப்படின்னு கேட்கலாம். இல்ல, அங்க இருந்து மாளிகையில உட்கார வைக்கிறதுக்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். உலகம் ஒருவேளை சமுதாயத்தை புறக்கணிக்கலாம், உலகம் ஒருவேளை உங்களுடைய பிறப்பை புறக்கணிக்கலாம். நீ பிறந்த இடம் சரியில்லை. நிறைய பேருக்கு பாருங்க, இந்த ஜாதியை வச்சு நிறைய பேர் ரொம்ப மனசு கஷ்டப்படுறாங்க. அப்படின்னா மனிதர்கள் அப்படிதான் இருக்கிறாங்க. இன்னைக்கும் கோயம்புத்தூர்ல பொள்ளாச்சி பக்கத்துல போய் பார்த்தீங்கன்னா சிலர் வந்து நம்மளை வீட்டுக்குள்ளேயே விட மாட்டாங்க. அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா, வெளியில டம்ளர் வச்சிருப்பாங்க, செருப்பு அங்க கலட்டி போடணும். இன்னைக்கும் இருக்குது. நிறைய பேர் நான் ஒரு மோசமான ஜாதியில பிறந்தேன், நான் ஒரு கீழ் ஜாதியில பிறந்தேன். எப்படி அப்படி நினைக்கிறீங்க? எப்படி அப்படி நினைக்கிறீங்க? ஒருவேளை உங்களை சுற்றி இருக்கிறவங்க நிறைய பேர் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை உங்க இருதயத்தில் விதைச்சிருக்கலாம். நான் அப்படியெல்லாம் நினைக்காதீங்க. ஆண்டவர் வந்து இடத்தை பார்க்கிற தேவன் அல்ல, அது மனுஷனால உண்டாக்கப்பட்டது, அது மனுஷனுடைய கற்பனை. நான் நம்புறேன். அப்படி உங்களை குறைவா நினைக்கிறாங்களா, அந்த இடத்துல இருந்து கர்த்தர் எங்க வேணாலும் உங்களை கொண்டு போய் நிறுத்துகிறதற்கு நீங்க ஜெயிச்சிட்டா போதும். கர்த்தர் உங்களை ஜெயிக்க பண்ணுகிறதுக்கு வல்லவர். ஆமென். அப்படியே ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். ஹல்லேலூயா. தகப்பனே, இந்த செய்தி நடந்து கொண்டிருக்கும் போதே நான் ஜெபிக்கிறேன். Thank you Jesus. இடத்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுகிற கர்த்தர். ஹல்லேலூயா. Thank you Jesus. நன்றி அப்பா. தகப்பனே, இன்றைக்கு சொன்ன இந்த வார்த்தையின்படி எங்க பிள்ளைகளுக்கு ஆமென், அந்த காரியம், அந்த இடம் ஒரு பிளஸ்டடான ஒரு இடமாய் மாறட்டும். அந்த இடத்துல இருக்கிற சாபங்கள் மாறட்டும். அந்த இடத்துல இருக்கிற கட்டுகள் உடைவதாக. அந்த இடத்துல இப்பொழுது ஒரு வெளிச்சம் வருவதாக. ஆண்டவருடைய கண்கள் அந்த இடத்தை பார்க்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். Thank you Jesus. Hallelujah. Amen. நம்பர் 3, மூன்றாவதாக 14ஆம் அதிகாரத்தினுடைய 15வது வசனம். சாயங்காலம் ஆனபோது அவருடைய சீடர்கள் அவரிடத்தில் வந்து, இது வனாந்தரமான இடம், என்ன ஆயிற்று அப்படின்னா, நேரமும் ஆயிற்று, ஜனங்கள் கிராமத்திற்கு போய் தங்களுக்கு போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி அவர்களை அனுப்பிவிட வேண்டும். மூணாவது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நேரமும் ஆயிற்று. முதலாவதாக என்ன சொல்றாங்கன்னா, சாயங்காலம் ஆயிற்று. இரண்டாவது என்ன சொன்னாங்க அப்படின்னா, வனாந்தரமான இடம். மூன்றாவது இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, நேரமும் ஆயிற்று. இதுக்கு ஒரு பெரிய அர்த்தம் இருக்குது. ஃபர்ஸ்ட் இந்த சாயங்காலம் ஆன போது அப்படின்னு சொல்றது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இனி வந்து டைம் என்ன பண்ணிருச்சு, முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. இவங்க இந்த நேரமும் ஆயிற்றுன்னு திரும்ப மூன்றாவது விசை சொல்லுகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, அவ்வளவுதான், அந்த டைம் இருட்டாயிருச்சு, இனி முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு அவங்க வந்துட்டாங்க. என்ன நடந்தாலும் இனி முடியாது. ஆனா கர்த்தராகிய ஆண்டவர் அந்த இடத்துல கர்த்தர் ஆசீர்வதித்து அவர்களை போஷிக்க பண்ணுகிறதற்கு வல்லவராய் இருக்கிறார். 16வது வசனத்தை வாசிக்கலாமா? 16வது வசனத்தை வாசிக்கலாம். இயேசு அவர்களை நோக்கி, போக வேண்டியதில்லை, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார். அதற்கு அவர்கள், இங்கே எங்களிடத்தில் 5 அப்பமும்
2 மீன்களுமே அல்லாமல் வேறு ஒன்றும் இல்லை என்றார்கள். அவைகளை என்னிடத்திற்கு கொண்டு வாருங்கள் என்றார். அப்பொழுது அவர் ஜனங்களை புல்லின் மேல் பந்தி இருக்க கட்டளையிட்டு அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை பிட்டு சீசரிடத்திலே கொடுத்தார். சீசர்கள் ஜனங்களுக்கு கொடுத்தார்கள். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளை 12 கூடை நிறைய எடுத்தார்கள். நல்ல கரங்களை தட்டி முழு பலத்தோடு ஆமென். மிச்சம் எடுக்க ஆண்டவர் உதவி செய்வார். மிச்சம் எடுக்க ஆண்டவர் உதவி செய்வார். இந்த தேவை சந்திக்கப்படும். இந்த பிரச்சனை சரியாகும். இந்த இடத்துல ஒரு அற்புதம் நடக்கும். சாயங்காலம் ஆனாலும் ஒரு அற்புதம் நடக்கும். நேரம் ஆனாலும் ஒரு அற்புதம் நடக்கும். இந்த இடம் வனாந்தரமான இடமா இருந்தாலும் 5 அப்பத்தையும் 2 மீனையும் கொண்டு கர்த்தர் 5000 பேரை கர்த்தர் எல்லாரையும் போஷித்து 12 கூட நிறைய கர்த்தர் மிச்சம் எடுக்க உதவி செய்தார். ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படியே எழும்பி நிற்கலாமா? தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளை 12 கூடை நிறைய எடுத்தார்கள். இந்த பிரச்சனையில நீங்க மீதியான துணிக்கைகளை எடுக்க போகிறீர்கள். இந்த தேவையில ஆண்டவர் உங்களை மீதியான துணிக்கைகளை கர்த்தர் எடுக்க போறாரு. கர்த்தர் இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறார். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்து மீதியான துணிக்கைகளை 12 கூடை நிறைய எடுத்தார்கள். சகோதரனே, கர்த்தர் இன்னைக்கு பேசுகிறார். தகப்பனே, ஆண்டவர் இன்னைக்கு பேசுகிறார். நீங்க இந்த காரியத்துல திருப்தி அடைகிற அளவுக்கு கர்த்தர் ஒரு அற்புதம் செய்ய போறாரு. இந்த காரியத்துல இருக்கிற குறைகள் மாற போகிறது. கர்த்தர் இந்த காரியத்தை நிவர்த்தியாக்க போறாரு. ஆமென். நீங்கள் ஆரம்பிக்கிறதை விட உங்களுக்கு மிச்சமாகிறது அதிகமா இருக்க போகிறது. ஆரம்பிச்சது 5 அப்பமும் 2 மீனும், மிச்சமானது 12 கூடை நிறைய. அவருக்கு லேசான காரியம். ஆமென். பலனுள்ளவன் பலனற்றவன், பலனுள்ளவன் பலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். என் இயேசுவுக்கு லேசான காரியம். எல்லாரும் சொல்லுவோம், லேசான காரியம். எதுவும் லேசான காரியம். சொல்லுவோம், பலனுள்ளவன் பலனுள்ளவன், பலனற்றவன் பலனுள்ளவன் பலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். என் இயேசுவுக்கு லேசான காரியம். ஆமென். ஆமென். அவருக்கு லேசான காரியம். அவருக்கு லேசான காரியம். நீங்க எந்த அற்புதத்திற்காக நீங்க காத்துட்டு இருக்கிறீங்களோ அந்த அற்புதத்திற்கு விரோதமா உங்களுக்கு நம்பர் 1 சாயங்காலம் ஆயிற்று. நம்பர் 2 2வது வனாந்தரமான இடம். 3வது நேரமும் ஆயிற்று. 4வது 5 அப்பமும் 2 மீனும் தான் இருக்குது. ஆனா கர்த்தர் முடிக்கும் போது என்ன சொல்றாருன்னா, கர்த்தர் மீதியான 12 கூடை நிறைய மிச்சம் எடுத்து. ஹல்லேலூயா. அந்த அற்புதம் நடக்காம இருக்கிறதற்கு 1000 காரணங்கள் உங்களுக்குள்ள இருக்கலாம். 1000 இருக்கலாம். சொல்லிட்டே போலாம். இப்படியே நம்ம பிரசங்கம் பண்ணோம்னா அந்த விஷயத்துல சீடர்களுக்குள்ளே இருந்த எண்ணம் எல்லாம் போயிட்டே இருக்குது. நடக்காம இருக்கிறதற்கு 1000 காரணங்கள் இருக்கலாம். ஆனா நடக்கும்ன்றதுக்கு ஒண்ணு இருக்குது. என்ன தெரியுமா? இயேசு அங்க இருக்காரு. இயேசு அங்க இருக்கிறார். பிரதர், சிஸ்டர், நடக்காம இருக்கிறதுக்கு 1000 காரணம் இருக்கலாம் சிஸ்டர். ஆனா நடக்கும்ன்றதுக்கு இயேசு உங்க கூட இருக்காருல்ல, கர்த்தர் உங்க கூட இருக்கிறார்ல. அவர் ஒருத்தர் இருக்கிறதுனால அந்த காரியம் கண்டிப்பாக வெற்றியாய் நடக்கும். அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. ஆமாம், அந்த பாட்டு பாடும்போதே காணிக்கையும் அப்படியே கையோட செலுத்திடுங்க. அப்படியே சேர்ந்து பாடி உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். நன்றி. நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிற காரியம், ஆண்டவர் உங்களுக்கு சொன்ன அந்த காரியம், அதை வாக்கிய பண்ணுகிறதுக்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். எல்லா சூழ்நிலைகளையும் தாண்டி அந்த காரியம் நடக்கும். எல்லா எதிர்ப்புகளையும் தாண்டி அந்த காரியம் நடக்கும். எல்லா மனுஷனுடைய வார்த்தைகளை தாண்டி அந்த காரியம் நடக்கும். அந்த சுற்றி இருக்கிற சகல சூழ்நிலைகளையும் தாண்டி அந்த அற்புதம் நடக்கத்தான் போகிறது. மிச்சம் எடுக்கிறதுக்கு கர்த்தர் உதவி செய்யத்தான் போகிறார். மிச்சம் எடுக்கிறதுக்கு உதவி செய்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. லேசான காரியம், எதுவும் லேசான காரியம். சொல்லுவோம், பலனுள்ளவன் பலனுள்ளவன் சத்தமா, பலனுள்ளவன் பலனில்லாதவன்,
யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். என் இயேசுவுக்கு லேசான காரியம். மண்ணை பிசைந்து மனிதனை படைத்தது லேசான காரியம். மண்ணை பிசைந்து மனிதனை படைத்தது லேசான காரியம். மண்ணான மனிதன் மன்னாவை ஓ ஹalleluya. மண்ணான மனுஷன் மன்னாவை அழிப்பதும் லேசான காரியம். என் இயேசுவுக்கு லேசான காரியம். இப்ப சேர்ந்து சொல்லுவோம். பலனுள்ளவன் பலனற்றவன், பலனுள்ளவன் பலனில்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். என் இயேசுவுக்கு லேசான காரியம். சேர்ந்து கைகளை உயர்த்தி சொல்லுவோம். பலனுள்ளவன் பலனற்றவன், பலனுள்ளவன் பலனில்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். என் இயேசுவுக்கு லேசான காரியம். பரலோக தேவனே, மகா கிருபையும் இரக்கமும் உள்ளவரே, உமக்கு லேசான காரியம், உமக்கு லேசான காரியம். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளை 12 கூடை நிறைய எடுத்தார்கள். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளை 12 கூடை நிறைய எடுத்தார்கள். நன்றி அப்பா. இந்த வசனத்தின்படி சீக்கிரமா ஒரு திருப்தி கர்த்தர் எனக்கு செஞ்சிட்டாரு, எனக்கு நல்லா செஞ்சிட்டாரு. இது என்னமா முடியுமோன்னு நினைச்சேன், ஆனா கர்த்தர் என்ன திருப்தி அடைய பண்ணியிருக்கிறாரு. எனக்கு நல்ல வாழ்க்கையை கர்த்தர் தந்திருக்கிறாரு, எனக்கு நல்ல சூழ்நிலையை கர்த்தர் தந்திருக்கிறாரு. எங்க பிள்ளைகள் இப்பொழுது எந்தெந்த இடத்துல எல்லாம் திருப்தியே பட முடியாமல் அங்கலாய்த்து கொண்டிருக்கிறார்களோ, இந்த வாழ்க்கையில் ஒரு திருப்தியை கர்த்தர் நீர் கட்டளையிடுகிறதற்காய் ஸ்தோத்திரப்பா. நீர் சொன்ன அத்தனை நல்வார்த்தைகளை அப்படியே நிறைவேற்றுவீராக. நடந்து கொண்டிருக்கிற 30 நாள் ஜபத்தில் ஆண்டவருடைய மகிமை இருக்கட்டும் சுவாமி. நன்றி அப்பா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. இம்மட்டும் இந்த ஊழியத்தை நீர் நேசிக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த ஊழியத்தில் தந்திருக்கிற பிள்ளைகளுக்காக நன்றி ஆண்டவரே. ஆன்லைன் மூலமாய் கேட்கிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவர். தொடர்ந்து ஆச்சரியமாய் நடத்துவீராக. உங்க கரங்களில் எங்களை முழுவதுமாய் தாழ்த்தி சமர்ப்பிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே.